你发这个吧，那个முடிச்சுட்டு வரேன். மைக் ஆஃப் போய் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து ஸ்பூனுக்கா? யா எஸ் வாய்ஸ் கரெக்டாக கேட்குதுங்களா? வாய்ஸ் கேட்குதுங்களா? ஓகே. ஸோ இதான் நம்ம வந்துட்டு இங்கே போட்டிருக்கோம் கோடிங். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வந்து பின் ஆன் பண்ணியிருக்கிறோம், சம் டிலே ஆஃப் பண்ணியிருக்கோம், சம் டிலே எல்இடிக்கான பிளிங்க் கோடிங் முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான். இதில் அவுட்புட்டா இன்புட்டான்ற பற்றிலாம் நான் பேசல இப்போ நம்ம. சரியா? இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஆன் பண்ணுறேன். ஸோ கம்பைல் பண்ணல, சாரி கம்பைல் பண்ணணும் இல்லையா? கம்பைல் பண்ணுறதுக்கு இங்கே போயிட்டு அந்த இந்த ஃபைலில் போயிட்டு சாரி வேர் இட் இஸ் யா இந்த ஃபைலில் போயிட்டு மேக் எக்ஸ் கொடுத்தா போதும். மேக் எக்ஸ் கொடுத்தா போதும். அந்த கோடிங் இப்போ சம் எரர் வந்திருக்கு. ஏன்னா சம்திங் ஏதோ மிஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் செமிகாலனை. யா இந்த மாதிரி இதில் கொடுக்கக்கூடாது. இந்த இதில் எப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கணும். அந்த ஃபார் லூப்புள்ளவே கொடுக்கக்கூடாது. அதுக்கு அது சப்போர்ட் பண்ணாததை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் ரன் பண்ணுறேன். ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். மேக் எக்ஸ். எஸ் ஒர்க் ஆயிடுச்சு. எக்ஸ் ஃபைல் எனக்கு இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. சரியா? ஒரு சில கம்பைலர் ஏற்றுக்கும், ஒரு சில கம்பெனி அக்செப்ட் பண்ணிக்காது. லைக் இந்த மாதிரி இன்ட் ஃபார்லுக்குள்ளவே கொடுக்கறதுலாம் அது அந்த கம்பைலரை பொறுத்து இருக்கு. ஓகேவா? 805 கம்பைலர் சப்போர்ட் பண்ணாது அந்த மாதிரி. ரைட். இப்போ நான் எடுத்து நான் இப்போ லெட்ஸ் கிவ் சம் ட்ரை. ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப். தட்ஸ் இட். ஓகேவா? பட் ஐடியலி பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கோடிங் எல்லாரும் பண்ணியிருப்பீங்க முன்னாடியே. ஒயிலா ஃபோன் அப்படின்றது எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இங்கே அது இல்லை. பட் ஸ்டில் வி கெட் இன்ஃபினிட் லூப் ஆஃப் கோட் லைக் திஸ், ரைட்? பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு அழகா. ஃபர்ஸ்ட்லேருந்து ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப்ட்டு. ஸோ பட் இதனுடைய கோடிங் படி பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, சி ப்ரோக்ராம் கோடிங் பார்த்துட்டிங்கனாக்கா, இந்த வைடு மெயின் இருக்கு அப்படின்னா இந்த எண்டுக்கு வந்துருச்சுன்னா கோடிங் முடிஞ்சிடும்ன்றத அர்த்தம். ஆனால் கண்ட்ரோலருக்கு அப்படி பண்ண முடியாது. அதால் அப்படி கண்ட்ரோலர் அப்படி பண்ண முடியாது. அது திரும்ப திரும்ப நல்லாயிட்டு தான் இருக்கும். அதுக்கு ரெண்டே இல்லைன்ற மாதிரி நல்லாயிட்டு தான் இருக்கும். பட் அது தப்பான ப்ரொசீஜர் ஆக்சுவலி பண்ணுறது. ஏன்னா இந்த சின்ன கோடிங்கு பரவாயில்ல. பட் இதே பெரிய கோடிங் எதாவது பண்ணுறீங்கன்னா இனிஷியலைசேஷன் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கணும், இன்ஃபினிட் ரன் ஆகிற ஒரு இடம் இருக்கணும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது நமக்கு இன்ஃபினிட்டாக ரன் ஆகக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறப்ப இது கண்டிப்பாக ஒயில் ஆஃப் ஒன்றுக்குள்ளே தான் நீங்கள் போடணும். இப்போ போடாமல் இருக்கிறது தப்பு இல்லை. பட் எப்போவுமே அப்படி போட்டு பழகிக்கோங்க. அதான் கரெக்டான வே கோடிங் பண்ணுறதுக்கு. இப்போ இங்கே கொடுக்குறோம் அண்ட் இது இங்கே கொடுக்குறோம். தட்ஸ் இப்படி தான் கோடிங் எப்பவுமே இருக்கணும் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இடத்துல என்னென்னு செய்வீங்க அப்படின்னா லைக் ரெஜிஸ்டர்ஸ் இனிஷியலைசேஷன். லைக் எப்படி சொல்கிறதுனா லைக் டைமர் பண்ணுறீங்க, இந்த டைமர் ஆன் பண்ணுறீங்க. ஓகே, அது யூஆர்ட் பண்ணுறீங்க, யூஆர்ட் பார் ரேட் செட் பண்ணுறீங்க. இதே வந்துட்டு ஏதாவது கவுண்டர் பண்ணுறீங்க, கவுண்டருடைய ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் செட் பண்ணுறீங்கன்றப்போ அதை இனிஷியேட் பண்ணுறீங்க இல்லையா? ஸ்டார்டிங் மட்டும் தான் பண்ணுவீங்க, அடிக்கடி பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். ஒயில் ஆஃப் ஒன்றுக்குள்ள இன்ஃபினிட்டி லூப், இந்த எல்இடி பிளிங்க்குங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இன்ஃபினிட் லூப்பாக ரன் பண்ணிக்கலாம். அதான் இதனுடைய ஸ்டெப். வெரி சிம்பிள். ஓகேவா? ரைட். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கறது சேம் ரிசல்ட் தான் வரப்போகுது. டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. பட் இப்போ நம்ம கோடிங் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கு நமக்கு முன்னாடியை விட, இல்லையா? இப்போ நோ ஏர். இப்போ எடுத்து நான் ரன் பண்ணி பார்த்தேன்னா அழகாக நமக்கு தெரியும். நமக்கு சேம், நத்திங் டிஃப்ரெண்ட். பட் பிளிங்க் ஆகுது நமக்கு எல்இடி நமக்கு இப்போ. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ வரைக்கும் கிளியருங்களா? டவுட் இருக்கா? நீ டவுட்? ஓகே. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண போகிறது இந்த ஒரே ஒரு பின் மட்டும் தான் வச்சுக்கலாம். ஏன்னா ஈவன் டாஸ்க்கு மாற்றலாமே, இன்னும் அதிகமாக டாஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணலாம், டாஸ்க்குடைய காம்ப்ளெக்சிட்டியை. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல வந்துட்டு நான் இன்னொரு ரெடி ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி இன்னொரு பின்ல ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இருக்கட்டும். ஸோ டாஸ்க் என்னன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த எல்இடி ஆன் ஆகணும், அடுத்து இந்த எல்இடி ஆஃப்ல இருக்கணும், அடுத்து இது ஆன்ல இருக்கணும், இது ஆஃப்ல இருக்கணும். இது எப்படி பண்றது? சொல்ல முடியுமா?
டாஸ்க் புரியுதுங்களா? இந்த எல்இடி ஆன்ல இருக்கணும், அப்போ இந்த எல்இடி ஆஃப். இது ஆன், அப்போ இது ஆஃப். ஸோ அது மாதிரி மாறி மாறி எனக்கு இன்ஃபினிட் லூப்ல ரன் ஆகிட்டே இருக்கணும். அது எப்படி பண்றது, யாராவது சொல்ல முடியுமா? அந்த கோடி சார் ஆ சொல்லுங்க. சார் கோடிங்ல வந்து அந்த ஆன் பண்ணக்கூடிய அதே ஸ்டேட்ல வந்து அந்த ஒன்னாவது ஸ்டேட்டை வந்து ஆன் பண்ணிட்டு ரெண்டாவது ஸ்டேட் ஆஃப் பண்ண போதும். ஆமாம்மா. அது எப்படி பண்ணலாம், எனக்கு கோடிங்காக சொல்லுங்களேன். சார் கன்சிடர் பண்ணலாம். இது P1 B1 வராது, சார், B2 தான். P2 ஆ P2 P2 1 போட்டீங்களா சார்? ஆமாம்மா. P1 அதே நிலையில வந்து P2 1 போட்டிருக்கீங்க. P1 0 போட்டா போதும் சார். ஆனா P1 முதல்ல வந்து அந்த அந்த பின்ன வந்து ஆன் பண்ண பின்ன, அது ஆன் பண்ண பின்னுக்கு கீழே வந்து P1 0 P2 0ன்னு போடணும். ஆன் பண்ண கோடுக்கு கீழே வந்து ஆஃப் ஆன் பண்ணணும். ஆன் பண்ண கிட்ட ஆஃப் பண்ணணும். ஆஃப் ஆயிருக்குள்ள ஆன் பண்ணணும். அவ்வளவுதான் சார். ஆனா இன்னும் கோடிங் நீங்க சொல்லலையே. அதான் சார் சார் கோடிங் தான் சார் சொன்னேன் நான். அப்படியா? P2 1 போட்டிருக்கீங்க. ஓகே. P2 1 போட்டிருக்கீங்க. அது வந்து P2.0 P2 0ன்னு போட்டுற வேண்டியதான். இந்த மாதிரியா? 0.0. அப்புறம் அதுக்கு டிலே 0.0. ஓகே ஓகே. அது நம்ம தனிப்பட்ட ஒரு ஒரு பின்ன மட்டும் தான் ஆன் பண்ணுதா அதுல. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். அதனாலதான் சார் அதனால வந்து நம்ம அதை பிட்டுன்னு கன்சிடர் பண்ண முடியாதுல்ல. ஆமா ஆமா, கரெக்ட். P2.1 இப்ப போட்டு சார். புரியுது புரியுது, நான் எழுதுறேன். புரியுது அண்டர்ஸ்டாண்ட் புரியுது எனக்கு, நான் எழுதுறேன். 0.1 போட சொல்றீங்க கரெக்டா? ஸோ இந்த இடத்துல 0.1, சாரி 0.0. இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆன் பண்றீங்க, அடுத்து ஆஃப் பண்றோம், அடுத்து பின் ஆன் பண்றீங்க, ஆஃப் பண்றீங்க. கரெக்டா? கரெக்ட். சார் இவ்வளவு டிலே வேண்டாம் சார். இவ்வளவு 4 டிலே 2 டிலேல முடிச்சிடலாம் சார். ஏன்னா டாஸ்க் 2 தான். கரெக்ட். அப்போ 2 போட்டு இது மட்டும் மாத்திக்கலாம் அப்படின்னா நம்ம. அப்போ இங்க போட்டுட்டு இந்த இடத்துல அமைச்சிருக்காரு, கார்த்தின்றது அமைச்சிருக்கிறாரு. பி P0 P1 ஏன் மாறுதுன்னு தெரியல அவர் பண்ண கோடிங்ல. ஓகே, அது இதை முடிக்கலாம். அப்போ நம்ம P1 = 0. ரைட் சார். அவ்வளவுதான். கரெக்டா? ரைட். இந்த இடத்துல வரப்ப இது ஆன்ல இருக்கணும். ரைட் சார். ஓகேவா? இது ஒர்க் அவுட் ஆகுதான்றதை பார்க்கலாம். ஒர்க் ஆனா எரர் வருது எனக்கு. என்ன எரரு? நீங்க நம்ம லாஜிக் கரெக்ட் தான், இவ்வளவுதான் லாஜிக், வேற ஒண்ணுமே இல்லை அதுல. வெரி சிம்பிள். பட் எரர் வருது. என்ன எரர் பாத்தீங்கன்னா, சிண்டெக்ஸ் எரர் நியர் 0 பாயிண்ட். இந்த 0.0ல சம்திங் எரர் இருக்குன்ற மாதிரி சொல்லுது. சரிங்களா? ஓகே, இது நானே சொல்றேன், ஏன்னா இது கோடிங் மிஸ்டேக் கிடையாது. கம்பைலர்ல இது நடக்குது. நான் சொல்றேன் இப்போ. ஓகே, இது கோடிங் பண்ண ஐடியா கரெக்ட் தான், பட் இது கம்பைலர்ல இது அக்செப்ட் பண்ணாதது. ஓகே, அப்ப என்ன பண்ணணுன்றத பார்க்கணும். இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு ஃபுல் போர்ட் யூஸ் பண்றது வந்து டேரக்டா P2 P1 P3 P4 ஒரு டேரக்டா பேர் போட்டா வந்துருச்சு. ஆனா இண்டிவிஜுவல் பின்னை யூஸ் பண்றதுக்கு அந்த கம்பைலர்ல இடம் கொடுக்கல நமக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இண்டிவிஜுவல் பின் அவங்களால யூஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இண்டிவிஜுவல் பின்னை யூஸ் பண்ணாம கூட கோடிங் பண்ணலாம். யூசிங் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கோடிங் பண்ணலாம். நான் அந்த இடத்துல போல, நான் சிம்பிளா சொல்றேன். அது எப்படி பண்ணலாம்னா, வேண்டாம் யூஸ் பண்ண சொல்றாரு, பட் வேண்டாம், அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிற இடம். நான் என்ன பண்றேன்னா, யூஸ் எஸ்பிட். எஸ்பிட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு 805 கம்பைலருக்குள்ள. ஓகேவா? எஸ்பிட்னு என்ன பண்ணுன்னா, அந்த ஃபுல் போர்ட்ல இண்டிவிஜுவல் பின்னுக்கு நீங்க வேற பேர் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
என்ன சொல்றேன் புரியுது இல்லையா? ஏன்னா இப்போ P2 அப்படிங்கிறது ஒரு ஃபுல் ரெஜிஸ்டரோட பேரு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிட்டை யூஸ் பண்றீங்க, அப்போ ஒரு அட்ரஸ் தான் அங்க மென்ஷன் பண்ற மாதிரி, அது அட்ரஸ்க்குள்ள ஒன் அனுப்புற மாதிரி, அப்போ ஒர்க் ஆகாது, அது சப்போர்ட் ஆகாது இதுக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா, எல்லோ எல்இடின்னு எஸ்பிடியில் டைப் பண்ணிட்டு எல்லோ எல்இடி நீங்க என்ன பேர் கொடுத்துக்கலாம், உங்க விருப்பம் தான். கொடுத்துட்டு P2, ஓகே, P2 எக்ஸ்ஆர் கேட் இந்த சிம்பிளை போட்டுட்டு 0 செமிகாலன், ஓகே, இங்க ஈக்குவல் டு, இதான் சிண்டெக்ஸ் அதுக்கு. இப்போ நீங்க இந்த இது தப்புன்னு சொல்ல முடியாது, பட் கரெக்ட் தான், பட் கம்பைலருக்கு அது புரியாது. அப்ப எப்படி கொடுக்கணும்னா P2 எக்ஸ்ஆர் கேட் 0 போட்டுட்டு எல்இடி போகுது, எல்இடி எல்லோ எல்இடி 1 அப்படின்னு கொடுக்கணும். நமக்கு இப்போ 2 எல்இடி இருக்கு இல்லையா, 2 எல்இடி இருக்கு. அப்ப என்ன பண்ண போறோம்னா, ஓகே, என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எல்இடிக்கு எல்லோ எல்இடி 1 எல்லோ எல்இடி 2 அப்படின்னு பேர் கொடுக்க போறேன். ஓகேவா? அப்போ இதை அப்படியே காப்பி பண்ணி, சாரி, இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன், இங்க 1 கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு 2 எல்லோ எல்இடி 1 எல்லோ எல்இடி 2. அப்போ நான் இது யூஸ் பண்ற இடங்கள்ல நான் இந்த வேர்ட் யூஸ் பண்ணா போதும், ஒர்க் ஆயிரும். ஓகேவா? இதான் இதோட ஐடியா. இப்போ போடுறோம் 2, ஓகே, இதை அப்படியே காப்பி பண்றேன், காப்பி பண்ணிட்டு இது இங்க பேஸ்ட் பண்றேன், அண்ட் இதுல வந்துட்டு இதை 0 பண்ணணும், அண்ட் இதை 1 பண்றேன். வெரி சிம்பிள். இப்போ கம்பைல் பண்ணா ஒர்க் ஆகும். மேக் எக்ஸ் கொடுத்தா ஒர்க் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? ரைட். இது கம்பைலருடைய ஒரு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ பாத்தீங்களா, டாஸ்க் ஒர்க் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? முகம் உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? அது நீங்க ட்ரை பண்ணீங்க நல்லாவே. இது அவர் சொன்ன கான்செப்ட் தான், பட் என்ன பேர் கொடுத்து யூஸ் பண்ண சொல்றாங்க கம்பைலர்ல, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ரைட். வேற டவுட் இருக்குங்களா இதுல? எல்லாரும் கிளியருங்களா? எஸ். அண்ட் தட்ஸ் இட். நான் சொல்லி கொடுத்து நினைச்சு சொல்லி கொடுத்துட்டேன். என்னோட டார்கெட் நான் வந்துட்டு இன்னைக்கு முடிச்சிட்டேன் சொல்ல போனா, இல்லையா? இது திஸ் ஒன் நான் 3த்தையும் முடிச்சிட்டேன். ட்ரா பண்ணிட்டேன், ரிஜிஸ்டர் என்ன சொல்லி கொடுத்து டெவலப் கோட் பண்ணிட்டேன், கம்பைல் பண்ணி காட்டு, ரன்னிங் சிமுலேஷன் சாஃப்ட்வேரையும் முடிச்சாச்சு. ஸோ தட்ஸ் இட். ஓகே, இப்போ அடுத்தடுத்து என்ன ஷேர் பண்ண நினைக்கிறேன் இந்த கிளாஸ்ல அப்படின்னா, ஹவு டு ஸ்டார்ட் லேர்னிங் 8051. இதுக்கப்புறம் எப்படின்னு படிக்க ஸ்டார்ட் பண்றதுங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். எப்படி இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்றது, நான் எப்படி படிச்சேன் அப்படிலாம் சொல்றேன் உங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 8051 ஒரு புக் இருக்கு, எல்லாரும் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த புக்குக்கு பேர் வந்துட்டு 8051 முகமது அலி மஸ்டின்னு ஒரு புக் இருக்கு. இந்த புக் இருக்கு. வேணும் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இன்னும் நிறைய ஏஜர் ஃபைனை பற்றி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த புக்கு வாங்கலாம். இது 200 தான் அந்த புக்கு, அமேசானில் அந்த புக் இருக்கு. ஓகே, நான் புக்கை ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஏன்னா அந்த புக்கு வந்துட்டு படிச்சிங்க ரொம்ப நல்லா இருக்கும், சிம்பிள் இங்கிலீஷில் இருக்கும், அண்ட் நம்ம ஒரு ஆத்தர் தான் முகமது அலி மஸ்டி, எந்த ஒரு காரை தெரில, பட் இதில் இருக்கிற இங்கிலீஷ் நமக்கு நல்லா ஈஸியாக புரியும், ஃபாஸ்ட்டாக படிச்சிடலாம். பெரிய புக் தான், இட்ஸ் வெரி பிக் புக், பட் ஈஸியாக படிச்சிடலாம். இதில் என்ன இந்த புக்கில் அட்வான்டேஜ்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அசம்பிளி கோடிங் லெவல்ல இருந்து வருவாரு, ஆனா சாப்டரோட எண்ட்ல சி கோடிங் இருக்கும். நான் அந்த புக்கை நான் ஃபுல்லா படிச்சிருக்கேன். ஓகே, சி கோடிங் இருக்கும், ஒரு டாபிக் இருக்கும், டைமர் இருக்கும், கவுண்டர் இருக்கும், யூஆர்ட் இருக்கும். I2C கூட சொல்லி கொடுத்துருப்பாரான்னு தெரியல, பட் நான் மறந்துட்டேன், மேபி இருக்கலாம். பிட் பேங்கிங் மெத்தட்ல பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ரெஸ்ட் ஆஃப் தி டாபிக்ஸ் எல்லாமே நல்லா கவர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு, நீங்கள் எல்லாரும் இதை படித்து தெரிஞ்சுக்கலாம். ஏன் நான் இந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, 8051 டேட்டா ஷீட் ரொம்ப தெளிவாக இருக்காது, ரொம்ப தெளிவாக வந்துட்டு இருக்காது. இந்த புக்கில் ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கோடிங்கோட இருக்கு. இந்த ஒரு புக்கு போதும் 8051 எக்ஸ்பர்ட் ஆயிடலாம். ஓகே, இதே புக்கு தான் உங்களுக்கு நியூட்டானுக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டபுளாக இருக்கும். நியூட்டானுக்கும் சேம் ஆர்கிடெக்சர் தான் இல்லையா? ஸோ சேம் ஆர்கிடெக்சர்ன்ற சென்ஸ். ஸோ இந்த புக்கை யூஸ் பண்ணி நீங்கள் நியூட்டான் ஐசிக்கு நீங்கள் கோடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த புக் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு புக்காக இருக்கும் உங்களுக்கு. இது நீங்களாம் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ரைட். அண்டு நான் இப்போ இந்த புக்கை தாண்டி நான் வேற எது அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த கண்ட்ரோலருக்கு அப்படின்னா, ஒரு வெப்சைட் இருக்கு 8051 சும்மா நெட்டில் போட்டிங்கனாலே ஒரு வெப்சைட் வருது, அவங்க காட்டுறாருங்க. இந்த வெப்சைட் எலக்ட்ரானிக் விங்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகேவா? இந்த வெப்சைட்ல எல்லா கோடிங்கும் போட்டிருப்பாங்க டிஃபால்ட்டாகவே, ஆல் கோட்ஸ். நீங்கள் சும்மா நெட்டில் தேடல, இதான் ஃபர்ஸ்ட் வரும், இந்த வெப்சைட் தான் ஃபர்ஸ்ட் வரும்.
ஓகேவா? இதுல இருந்து நீங்க நிறைய புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுல அழகா டெஃபினேஷன்ஸ் இந்த பின் நோட் கொடுத்துருப்பாங்க, ஃபேமிலி கொடுத்துருப்பாங்க, இதோட ஃபேமிலிஸ்லாம் யாரு, என்னென்ன இருக்கு, ரேம் ரூம் சைஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆர்கிடெக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரிலாம் இருக்குங்கிற மாதிரி. ஸோ இந்த வெப்சைட்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஓகேவா? இன்கேஸ் புக்கு வாங்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட் பார்க்கலாம். இந்த வெப்சைட்ல டீட்டெயில்டாக நிறைய கொடுத்துருக்காங்க. பட் இந்த புக்கில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அசம்பிளி லாங்குவேஜ் கூட இருக்கும். நீங்கள் டீப்பாக நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த வெப்சைட்டில் அதெல்லாம் கிடைக்காது. ஒன்லி சி கோடிங் மட்டும்தான் இருக்கும். ஓகே. ஸோ அதனால் புக் வாங்கி படிக்கிறது பெட்டர். முடியாத பட்சத்தில் இந்த வெப்சைட் பார்த்து படிக்கலாம். இல்லை டைமர்ஸ் இருக்குது, டிஸ்பிளே, அப்புறம் இப்போ டைமர் கோடிங்லாம் ஃபார்முலாலாம் போட்டு டெரைவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ நரேஷன் பண்ணி இன்டரப்ட்ஸ் இருக்குது, எல்சிடி இருக்குது, 4-bit எல்சிடி இருக்குது, கஸ்டம் கேரக்டர், டிஸ்பிளேஸ், ஜிஎல்சிடி, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஐஓடி, ஏஜிங் 8051, ரைட், ப்ளூடூத், நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரெஃபர் பண்ணுறவங்க நிறைய ரெஃபர் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் படிக்கிறதுக்கு. ஓகேவா? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் கேட்டிருக்கீங்க, நான் லிங்க் அனுப்புகிறேன். ஃப்ரீ கிளாஸில் லிங்கை போடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து இந்த புக்கு லிங்க் அனுப்புகிறேன், வேண்டியவங்க நீங்கள் அதை புக்கை வாங்கி நீங்கள் படிக்கலாம். ஓகேவா? அண்ட் இன்னைக்கு பண்ண இந்த கோடிங்கும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன், இது நீங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணலாம். சிமுலேஷன் லிங்க் ஷேர் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். கிளாஸ் முடிஞ்சோடனே ஷேர் பண்ணுறேன், லேப்டாப்பில் இருக்கும். நான் கூகுள் டிரைவில் போட்டுட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ரைட், அதையும் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ தட்ஸ் இட். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நினச்சதை ஷேர் பண்ணிட்டேன் நான் இன்னைக்கு. வேறு ஏதாவது இருக்குங்களா? எனிதிங் எல்ஸ்? எப்படி இருந்தது இன்னைக்கு கிளாஸ்? ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டீங்களா? எனிதிங்? ஃபீட்பேக் தரலாம். எப்படி இருந்துச்சு கிளாஸ்? சார் சொல்லுங்க சார். சார் இந்த இது அந்த டிஜிட்டல் அவுட்புட் தெரியுதுல்ல, உங்க வாய்ஸ் கொஞ்சம் ஹலோ பிரேக் இருக்குங்க சார். சாரி சார், அகைன் சொல்லுங்க. டிஜிட்டல் பின்னு சார், அந்த டிஜிட்டல் பின்ல வந்து பல்ப் வந்து 5 வோல்ட்ல டக்குன்னு எரிஞ்சது இல்ல சார். ஆமாம்மா. அது வந்து மெதுவா எரியுற மாதிரி, அதுவும் கொஞ்சமா 1 வோல்ட் 2 வோல்ட் 3 வோல்ட் 4 வோல்ட் 5 வோல்ட் எரியுது, அப்படி பார் பண்ணி கொண்டு முடியுமா சார்? அது அப்படி பண்ணலாம். அதுக்கு நம்ம பிடபிள்யூ பல்ஸ் படிக்கணும். அதுக்கு இப்போ நம்ம சும்மா ஆன் ஆஃப் தானே பண்ணியிருக்கோம். நம்ம பிடபிள்யூ பல்ஸ் ஆ ஆ நம்ம வந்துட்டு அதை கிராஜுவலாக வோல்டேஜ் அதிகமாக்கிட்டே போக முடியும் நம்மளால அந்த எல்இடிக்கு. அதான் அந்த ஓ ஆவரேஜ் பிடபிள்யூ. வோல்டேஜ். ஆமாம், பிடபிள்யூன்னு ஒரு பல்ஸ் இருக்கு, அது இந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. பிடபிள்யூ இன் 805 சும்மா போடுங்க நெட்டில், இதோ இந்த மாதிரி இருக்கும். இமேஜை காட்டுறேனே, இந்த மாதிரி பல்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த பல்ஸை நம்ம டியூட்டி சைக்கிள் அதிகமாகவும் கம்மியாக கொடுக்கறது மூலியமா நம்ம அந்த எல்இடியை வந்துட்டு பிரைட்னஸ் அதிகமாகவும் கம்மியாகவும் நம்ம வந்துட்டு கிராஜுவலாக ஏற்றவும் முடியும், கிராஜுவலாக குறைக்க முடியும் நம்மளால பிரைட்னஸை. ஓ சரி சரி. ஆமாம், அது இன்னும் நமக்கு அடுத்த டாபிக் இன்னும் டைம் கிடைக்கும், அதிகம் ஒரு நாள் கிளாஸில் பார்க்கலாம். நம்ம பிடபிள்யூ என்னது அப்படின்றத பற்றி தான். தேங்க்ஸ் சார். ஓகே ஓகே. எனி அதர் இதை கேட்கணுங்களா? எனிதிங் எல்ஸ்? ஓகே கைஸ், ஸோ உங்கள் ஃபீட்பேக் எதாவது இருந்ததுன்னா குரூப்பில் போடுங்க, எல்லாரும் பார்க்கட்டும். நானும் பார்த்தேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் ஏதாவது ஃப்ரீ கிளாஸ் எதாவது நான் புதுசாக எதாவது படித்தேன், எதாவது தெரிஞ்சுக்கிட்டேன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக் முடிஞ்சால் நம்ம மீட் பண்ணலாம். ஓகேவா? ஏதாவது டாபிக் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. கேன் போட்டக்காலுங்களா? அது ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கேன், ஆனால் அது ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு சிம்பிளாக ஆக்கணும் ஃபஸ்ட்டு. அது எப்படி என்னதுன்றதை நம்ம பார்க்கலாம். இல்லை அது ஒரு கோர்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணலாமா, அது என்னன்றதை நான் யோசிச்சு பண்ணிட்டு இருக்கேன். அது பார்க்கலாம் எப்படின்ட்டு. பெய்ட் கிளாஸ் கூட ஆட்டோமேட்டிக் எம்ப்ராய்டரி சிஸ்டம், அது செக்ரெட் அந்த ECU, அது ப்ரோக்ராமிங், அதுக்கு அந்த STM32 பண்ற மாதிரி சொன்னீங்கன்னா கூட அது பே பண்ணி லேர்ன் பண்ணலாம். ஓகே ஓகே, கண்டிப்பாக நான் அதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கோர்ஸாக இப்போ ரெடி பண்ணிட்டே இருக்கேன். பார்க்கலாம் நம்ம எப்படின்ட்டு, நம்ம ஐடியா யோசிக்கலாம். நம்ம கேன் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் எம்ப்ராய்டரி சிஸ்டம் மட்டும் கிரியேட் பண்ணிங்கன்னா கூட அந்த மாதிரி ஒரு சிலபஸ் கொண்டு வந்தீங்கன்னா படிக்கலாம். எனக்கு ஹெல்ப். அவன் நிறைய பேர் கேட்குறாங்க, ஆக்சுவலாக கேன் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. STMலையும் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் ஆகியா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இல்லை உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகிற மாதிரி இருக்கு நவீன். ஆட்டோமோட்டிவ் மட்டும் பண்ணி கொடுக்குற மாதிரி கேன் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி STM32
ப்ரோக்ராம் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா நானும் அதை யோசிச்சு ஆ வச்சிருக்கேன். அது ஆ எப்படின்னு வந்துட்டு பார்க்கலாம், நம்ம யோசிக்கலாம். நானும் வெயிட் ஓகே. பண்ணிட்டு இருக்கேன். நானும் டைம் கிடைக்கணும்னா படிச்சுட்டே இருக்கேன். ஆ ஒன்னா படிக்க படிக்க நம்ம எப்படி அதை அடுத்த லெவலில் கொண்டு போறதுன்றதை பார்க்கலாம். ஓகே. ஓகேங்களா? கண்டிப்பா கண்டிப்பா படிக்கலாம். தேங்க்ஸ். யா ப்ரோ அப்புறம் வந்துட்டு இந்த எஃப்எஃப்டி இருக்குல்ல, ஆ ஆ எஃப்எஃப்டி ஆமாம்மா. எஃப்எஃப்டினா எது? எஃப்எஃப்டினா என்னது? அந்த ஸ்பெக்ட்ரம் அனலைசர் இதெல்லாம் பண்ற மாதிரி. ஆக்சுவலி நான் ஸ்பெக்ட்ரம் அனலைசருக்காக கேட்கல, ஆ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கா இருந்துச்சு. நீங்க அது ரிலேட்டடா ஸ்டடி பண்ணிட்டு கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இது நீங்க இருக்கும். சொல்றது even ஃபாஸ்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதுங்களா? அதுதான். ஓ, ஃபாஸ்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் சிக்னல் அனாலிசிஸ் மாதிரி கேட்குறீங்களா? அது அது நான் அதுக்கப்புறம் இப்ப கரெக்டா லாஸ்ட் நான் வேற பிக் ஒரு இதுல கிளாஸ்ல படிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். ஆஹ் ஆஹ் சிக்னல் ப்ராசஸிங் படிச்சுட்டு இருந்தேன். பட் அது கிளாஸா ஆஹ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யோசிச்சேன் ஸ்டார்டிங்ல. ஆஹ் பட் அது கண்டென்ட் நான் ரொம்ப டீப்பாக சொல்லி தர முடியாது. பிகாஸ் நான் ரொம்ப ஃபீல்டில் இல்லை, நான் மேத்தமேட்டிக் ஃபீல்ட் ரொம்ப இல்லை நான். பட் நான் ட்ரை ஆஹ் ஆஹ் பண்ணேன் ஆஹ் ஸ்டார்டிங்ல. ஃபாஸ்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், காசியன் தியரம் நிறைய ட்ரை பண்ணேன். உம் பட் அது ஒரு சொல்லி தர அளவுக்கு ஐ எம் நாட் எக்ஸ்பர்ட். அது அகைன் படிச்சு பார்த்தா நான் சொல்லி தரணும். ஓகே. இல்ல நீங்க ஏதாவது ஒரு ஆஹ் அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு இதுல வந்துட்டு அந்த டாபிக் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க ஆஹ் எப்படி சொல்றது, அந்த டிஸ்பிளேஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸ் வந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா நான் வருவேன். அதுக்காக அது அந்த மாதிரி சொன்னேன். ஓகே ஓகே, புரியுது புரியுது. அதாவது இந்த சிக்னல் சம்பந்தமான ஸ்பெக்ட்ரம் சம்பந்தமான கிளாஸஸ் மாதிரி கேட்குறீங்க இல்லையா? அந்த மாதிரி தான். ஓகே ஓகே, பார்க்கலாம். நீங்க ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வரும்போது நீங்க ஏதாவது ஒரு கிளாஸ்ல அதை இன்க்ளூட் பண்ணி கூட சொன்னா போதும். ஆமா ஆமா, கண்டிப்பா பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். ஒரு ஐடியா வச்சிருந்தேன் ஆரம்பத்துல, ரோபோட்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, ஃபாஸ்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி வாய்ஸ் பேஸ்ட் ம், ம், ம். சம்திங் டெரெக்ட் பண்ற மாதிரி யோசிச்சு வச்சேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி ஓகே. வச்சுட்டேன் நான். இந்த நம்ம பேசுற இந்த மொழியெல்லாம் வந்துட்டு, இப்போ நான் பேசுறது வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம, ஏன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ம், அதெல்லாம் பண்ணணும் நமக்கு இல்லையா? ஒரு ஃப்ரீக்வன்சி ம், இருக்குன்னா அதில் என்ன நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்குன்றதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கும் நமக்கு. ஸோ அதுல இருந்து என்ன ம், பேசுறாங்கிறத கண்டுபிடிக்கலாம். யார் பேசுறா, ம், பேசுறது பாயா கேர்ளா, வயசானவங்களா, ம். சின்ன குழந்தையா, அப்படிலாம் கண்டுபிடிக்கலாம். இல்ல அந்த அளவுக்கு டீப்பா போகணும்னு இல்ல, நான் ஜஸ்ட் அந்த டாபிக் டச் பண்ற மாதிரி தான் சொன்னேன். ஆமா ஆமா ஆமா. அப்புறம் நீங்க, நான் லாஸ்ட் டைம் உங்களோட பிக் கிளாஸ்ல இருந்தேன். ஆஹா அப்ப நீங்க இந்த கீபேட் மேட்ரிக்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கல்ல, அது வந்து ஆமா. புரிஞ்சிச்சு. ஆஹா பட் நம்ம அது ஆக்சுவலி அது வந்து பிக்கு கிளாஸ் கீபேடுக்கு மட்டும் வச்சது இல்லைல. ஆஹா பட் நான் இன்டர்நெட்ல எல்லாம் பார்க்கும்போது அந்த கீபேடு அந்த பெரிய ஒரு கீபோர்டே வந்துட்டு, இப்ப லாஸ்ட் டைம் ஐஓடி அந்த எக்ஸ்போக்கு போயிருந்தப்போ ஆஹா. ஒருத்தர் வந்து அந்த காலம் ரோ ஸ்கேனிங்லேயே வந்துட்டு கீபோர்டே மேக் பண்ணியிருக்காரு. ஓகே ஓகே. அது வந்து நீங்க சொன்ன கான்செப்ட் தான். ஆஹா பட் அது கொஞ்சம் டெப்தா இருக்கு, நிறைய அவர் அதுல இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நீங்க அதையும் கூடி கொஞ்சம் கவர் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. அது என்ன சும்மா மேட்ரிக்ஸ் தான் இல்லையா? கீபோர்டே ஒரு மேட்ரிக்ஸ் கான்செப்ட் தான் இருக்கு. அது பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். யா, ஓகே. பாசிபிள் தான். அதான் நான் ஒன்றா லேர்ன் பண்ணிட்டே இருக்கிறேன். எப்படின்றத நம்ம பார்க்கலாம். எஸ் பார்க்கலாம். கேன் ப்ரோட்டோக்கால் அவுட்லைன் இருக்க முடியுமா? எஸ், நான் ட்ரை பண்ணுறேன் ராகுல், கண்டிப்பாக பார்க்கலாம். சின்ன சின்னதாக மூவ் பண்ணலாம் நம்ம. நிறையா வீக்லி என்னென்ன இருக்குன்றதை பார்த்து பார்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே கைஸ். ஸோ எஸ், நான் ரெக்கார்டிங் வீடியோ அனுப்புகிறேன். அது யூடியூப்பில் வரும் உங்களுக்கு. பார்ட் 1 பார்ட் 2 2 பார்ட்டாக உங்களுக்கு யூடியூப்பில் வரும். ரெஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? அதையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான். ஓகே ரைட் கைஸ். ஸோ இன்னொரு நாளில் மீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. பை பாய்.